நம்ம நாடு எங்கே தான் போகுது? நம்ம பொண்ணுங்களுக்கு என்ன தான் ஆச்சு? இதுதான் ஃப்ரீடம்க்கான அடையாளமா, இல்லை ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா? இன்றைக்கி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சினிமா ஷோகாலி. இப்போ நம்ம சில உண்மைகள் அப்புறம் சில கசப்பான உண்மைகளை பற்றி பேச போகிறோம். ஸோ யாரும் அஃபெண்ட் ஆக வேணாம். இது எல்லாரை பற்றின வீடியோ கிடையாது. யாரை பற்றின வீடியோன்னு இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா மொமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பழகி ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு பிளேஸாக இருந்தது. இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸ் காதலில் விழுந்து கல்யாணம் வரைக்கும் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு பிளேஸாக இருந்தது. பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதும், மீம்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறதும், ரீல்ஸ் பார்த்து டைம் பாஸ் பண்ணுறதும்னு காலம் அப்படியே போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறதெல்லாம் என்னோட பார்வையில் நான் பார்த்த மாற்றங்களும் நான் பார்த்த விஷயங்களும் பற்றி தான். சடனாக போன வருஷம் ரீல்ஸில் ஒரு மாற்றம். நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸாக படையெடுத்தாங்க. நிறைய பேர் ஃபாலோவர்ஸ்க்காக எதையோ என்னென்னமோ பண்ணாங்க. அதில் ஒன்று தான் இந்த கிளாமர் கண்டென்ட். அது என்னென்னா, நிறைய கேர்ள்ஸு கிளாமரான பாட்டுக்கு ரீல்ஸ் போடுறது. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த ரீல்ஸு இவங்களே கிளாமராக மாறி பண்ணுற அளவுக்கு மாறிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் தான் இந்த ஒன்லி ஃபேன்ஸ் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் அதை இந்தியாவில் பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக போக ரீல்ஸ் எல்லாம் பயங்கர கிளாமராக வர ஆரம்பிச்சிது. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இன்ஸ்டா திறந்தாலே இப்படி தான் ரீல்ஸ் வருது. சரின்னு ஒரு ப்ரொஃபைலில் போய் பார்த்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை நான் பார்க்குறேன். இது என்னடா இது சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ஒன்று புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணால் அது உள்ளே பார்த்தா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு நாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு 199, 299, 399, 499 சப்ஸ்கிரிப்ஷன் நாம் பே பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பே பண்ணோம்னா அவங்க போகிற எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட ஐடியா. எனக்கு ஒரு செகண்ட் தலையை சுத்திருச்சு. என்னடா இது புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நிறைய கேர்ள்ஸோட ப்ரொஃபைலில் இப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்குன்னு. அவங்களோட ப்ரொஃபைலில் இருக்க ரீல்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்தது. எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் சொல்லவே வேணாம். ஒரு ஐடியிலையும் மினிமம் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க. நான் சொல்கிறது ஃபாலோவர்ஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது 199, 299, 399 இல்லை 499 கட்டி அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் பார்க்கறதுக்கான சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட். இது அதோட நிற்கல. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் அவங்களோட ப்ரொஃபைலில் நோட் பண்ணுறேன். அதாவது அவங்க போடுற வீடியோவில் ஒரு சின்ன மாற்றம் வருது. என்னன்னா, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போடுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டென்ட் போட்டு அதில் இந்த benjimi.com அப்படின்னு ஒரு .com பேரை சொல்லி இதில் வாங்க, இத்தனை மணிக்கு என்னோட எக்ஸ்க்ளூசிவ் லைவ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னடா அது benjimi.comனு பார்த்தா அவங்களோட பயோவில் அந்த லிங்க்கை வச்சுருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா கிட்டத்தட்ட அது இன்னொரு ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி இருக்குது. அதில் 999 சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது 1000 ரூபாய்க்கு ₹1 கம்மி பர் பர்சன். இது என்னடா இது அதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் என்ன ஒரு மாறி போயிட்டுருக்கு, என்ன ரீசனாக இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரே ஷாக்காக இருந்தது. சரி, இது என்னன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு எதனால் இப்படி இருக்குன்னு பார்த்துடலான்ட்டு ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலில் போய் பார்க்குறேன். பார்த்தா 399க்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுக்கு அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. சரி, என்னடா இதுன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா பர் மந்த்துக்கு இதிலிருந்து மட்டுமே அவங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. இதோட பயங்கர ஷாக் என்னன்னா, இது இதோட நிற்கலை. அந்த benjimi.com இருக்குல்ல, அதில் போய் பார்த்தா அதில் குறைஞ்சது ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க 999 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. அதை எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது. ஸோ ஒரு கேர்ள் இப்படி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் போடுறதுல மினிமம் பர் மந்த்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் ரீசன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை பொறாமப்படுறதுக்கோ இல்லை ஆச்சரியப்படுறதுக்கோ சொல்லலை. இந்த மணி எந்த வகையில் அவங்களுக்கு வருதுன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இதில் என்ன ப்ரோ இருக்குது? அவங்க உடம்பு அவங்க காட்டுறாங்க, அவங்க கண்டென்ட் போடுறாங்க, பார்க்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் பெரிய பிரச்சனை இருக்குது. மொதல் பிரச்சனை, நிறைய ட்ரீமோட பேஷனோட கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற எல்லா பொண்ணுங்களையும் இது ஒரு வகையில் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு தூண்டும். ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைச்சி இத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மாதம் 20,000 30,000 தான் சம்பாதிக்கிறோம். ஜஸ்ட்டு ரீல்ஸ் போட்டு எப்படி உங்களால் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியுதுன்ற விஷயம் இருக்குல்ல, இது அவங்களோட மனநிலையை பாதிக்கும், அவங்கள வேறு மாதிரி யோசிக்க வைக்கும். இப்படி நிறைய பேர் உள்ளே வந்த கதையும் எனக்கு தெரியும். இன்னொன்று, இது நம்ம கல்ச்சரையும் பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்படி உடம்பு அறகுறையாக காட்டி நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இதுதான் என்னோட முதல் கொஸ்டின். ஏன் உடம்பு ஏன் ஃப்ரீடம்னு பேசுகிற பேச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அப்படி நீங்கள் பேசி தான் இன்றைக்கி நிறைய விஷயத்த நம்ம நார்மலைஸ் ஆக்கிட்டோம்.
அப்படி இந்த விஷயத்தையும் நார்மலைஸ் ஆக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பண்ணுறது இல்லீகல் இன் இந்தியா. நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் இல்லீகலாக பண்ணுறீங்கன்றதே நீங்கள் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு பேர் ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங், நாட் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். நீங்கள் இது இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேனருக்கு பின்னாடி மறைஞ்சிக்க முடியாது. நீங்கள் பண்ணுறது ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங். இதுக்கு உங்களை ஜெயிலே போடலாம். என்ன புரியலையா? தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. இதை பாருங்கள். BNS Act 294. BNS Act 294 refers to Section 294 of the Bharatiya Nyaya Sanhita, which criminalized dealing with obscene content, including its sale, public display or circulation. The section defines obscene material or sexually suggestive, designed to excite lustful desires or likely to corrupt morals. Punishments can include imprisonment and fines with increased penalties for subsequent offences. Digital content, including the display of any content in electronic form as a part of its scope. Definition of obscenity, இது முக்கியம், இது நல்லா கவனிங்க. An object is considered obscene if it is lascivious or sexually suggestive, appeals to prurient interest, has the effect of depriving and corrupting individuals who are likely to encounter it. Penalties: first conviction, imprisonment for a term that may extend to 2 years or a fine up to 5,000 rupees. Second conviction, imprisonment for a term that may extend to 5 years or a fine up to 10,000 rupees. இதோட இல்லை, இன்னும் முக்கியமான ஒரு செக்ஷன் சொல்கிறேன். செக்ஷன் 67A, punishment for publishing or transmitting of material containing sexually explicit act in electronic form. அதையும் படிக்கிறேன், கேளுங்க. Whoever publishes to transmits or caused to be published or transmitted in the electronic form any material which contains sexually explicit act or conduct shall be punished on first conviction with imprisonment of either description for a term which may extend to 5 years and with fine which may extend to 10 lakh rupees in the event of second or subsequent conviction with imprisonment of either description for a term which may extend to 7 years and also with fine which may extend to 10 lakh rupees. ஸோ இந்த ஆக்ட்ஸ் படி நீங்கள் பண்ணுறதெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கு உங்களுக்கு 2 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட ரீசெண்டாக யூடியூபர் கேக்கு நடந்த இன்சிடென்ட்டை பற்றி அவரும் அப்புறம் ஏடிடி நந்தாவும் பேசியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொன்ன இல்லீகல் விஷயம் எல்லாமே ஏடிடி நந்தாவும் அவரோட வீடியோவில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஃப்ளூயன்சர் என்ற பேரில் இவங்க பண்ணுற வேலையெல்லாம் கேவலத்தின் உச்சம். இதை சொன்னால் நம்மளை திட்டுவாங்க, ஃபெமினிசம் பேசுவாங்க, அந்த ஃபெமினிசத்தையும் தப்பாக பேசுவாங்க. அங்கே கேட்டால் அவனை யார் பார்க்க சொன்னது, அவனை யார் காசு கொடுக்க சொன்னதுன்னு சொல்லுவாங்க. இங்கே கேட்டால் அவங்க காட்டுறாங்க, நான் பார்க்குறேன், அவங்கள யார் காட்ட சொன்னதுன்னு கேட்பாங்க. இப்படி வழக்கம் போல் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான், வேறு எதுவும் நடக்காது. இந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிறவங்க, இவங்க யாருக்குமே அறிவுன்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் அறிவை வித்துட்டீங்களாடா டே. இவனுங்களும் இப்படி தான், இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்கள தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. உங்களெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்கான மரியாதையே போச்சுடாடி. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பீரியடில் ஃபோட்டோஸ் ஆன்லைனில் போடாதீங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய கேர்ள்ஸ் பயந்தாங்க. டீப் ஃபேக் வச்சு தப்பாக போஸ்ட் பண்ணுறாங்கன்னு அடுத்து இன்னொரு பெரிய பயம் வந்தது. அதுக்கும் எல்லாருமே நிறைய பேர் பயந்து நிறைய பேர் ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம்லேருந்து ரிமூவ் பண்ண கூட ஆரம்பித்தாங்க. அப்படி இருந்த காலகட்டம் போய் இப்போ இவங்களே எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறாங்க. இப்படி காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். நீங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் சரியானு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்குதான்னு பாருங்கள். பதில் கிடைக்கும். அதை அக்செப்ட் பண்ண முடியலன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. சரி, முதல்ல இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக காரணமாக இருக்கிறது என்ன தெரியுமா? காசு, மணி. அந்த மணி கொடுக்குற கிக்கு, அந்த மணி கொடுக்குற லாவிஷிங்கான லைஃப் ஸ்டைலு, அந்த மணி கொடுக்குற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணுறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணா இருப்பேன்னு சொல்லி இப்போது இப்படி வந்து நிற்கிறீங்க. இதுக்கு இன்னொரு பக்கம் முக்கியமான காரணமே நம்ம ஜென்டில்மென்ஸ் தான். நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க தான் இது இந்த அளவுக்கு பெருசாகுது. நம்ம கல்ச்சரில் நிறைய முக்கியமான விஷயத்த நம்ம விட்டு கொடுத்துட்டோம். தப்பாக பார்த்தாலே கோவப்படுற நீங்கள் தான் இப்போ தப்பாக காட்ட ஆசைப்படுறீங்க. 10 வாட்டி ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ண நீங்கள் தான் இப்போ ட்ரெஸ்ஸை விலக்கி காட்டுறீங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த அரைகுறையாக காட்டுறது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு முழுசாக காட்டுறதே நார்மலைஸ் பண்ணுற இடத்துல வந்து நிற்போம். அதுக்காக தான் இந்த வீடியோவே, அதுக்காக தான் நம்ம அதை பற்றி பேசணும்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். இப்போ இருக்கிற கண்டிஷன் இதுதாங்க. இது இல்லீகல், இது தப்புன்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. பட் இதில் பாதிக்கப்பட போகிறது அடுத்த ஜென்ரேஷன் தான். இப்போ இருக்கிற பெரிய த்ரெட்டு, எல்லா சில்ட்ரன்ஸ் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. நம்ம எப்படி நமக்கு முன்னாடி வளர்ந்தவங்கள பார்த்து நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு வந்தோமோ, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜென் எல்லாருமே நம்மளை பார்த்து தான்
நம்மள மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு நம்ம இப்படி ஒரு உதாரணமா நிக்கணுமா? பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், அதை இப்படியும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நார்மலைஸ் ஆக்கணுமா? ஏன்னா நம்ம குழந்தைங்க எல்லாருமே ரியல் லைஃப்ல கஷ்டப்பட்டு வாழ்றவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே சினிமால ஏதோ 1-2 தான் பார்க்க முடியும். நேரில் போயிட்டு அவங்கவுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன பண்றாங்கன்றது பார்க்க முடியாது. ஆனா ஒரு மொபைல்ல ஈஸியா அவங்க நிறைய விஷயங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த மாதிரியான நிறைய பேரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது தப்பான இடத்துல தான் போய் முடியும். எவன் அப்படி போனா எனக்கு என்ன, அப்படி இருக்கிறவங்களுக்கு இது சத்தியமா புரியாது. மற்றவங்களை பத்தி யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் புரியும். இதை பேசணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான டைம் வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் பேசிட்டேன். இதனால் ஒன்றும் ஆகாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. பட் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் இதை பற்றி பேசுங்க. எல்லாத்தையும் நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம நார்மலைஸ் ஆக்கணும். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான கண்டென்ட் போட்டு பணம் சம்பாதிச்சு என்ஜாய் பண்ணுற எல்லாருக்கும் தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். இப்படி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறத நியாயம், இது என்னோட ஃப்ரீடம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட ஃப்ரீடம் இல்லை. அது உங்களுக்கு இருக்கிற ஒரு மனநல சார்ந்த பிரச்சனை. இது உங்களோட மென்டல் இல்னஸ். இதுக்கு நீங்கள் போய் ஒரு டாக்டர் தான் பார்க்கணும். இல்லையா வந்த காசில் கொஞ்சத்தை செலவு பண்ணி ஏதாவது ஒரு நல்ல கவுன்சிலிங் போங்க. உங்கள் புத்தியை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு தெளிவான ஒழுங்கான கண்டென்ட்டை போட்டு அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற மக்களே, நான் உங்கள் சினிமா ஷோக்காலி.